Welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu. Daily current affairs for TNU, SRB, TNPSC, SSC, RRB and banking. So, இன்றைய நடவடிக்கைகளை பார்க்கலாம். So, first news வந்து பாத்தீங்கன்னா லோக்பால் தலைவராக AM கான்வில்கர் பதவியேற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லோக்பால்னா அந்த அமைப்பு என்ன பண்றாங்க, ஸோ எதுக்காக இந்த அமைப்பு இருக்கு, ஸோ இதில் வந்து எந்தெந்த மெம்பர்ஸ் வந்து சேர்மனாக இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ இந்த லோக்பால் அப்படின்ற அமைப்பு 2013 வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இந்த லோக்பால் அப்படின்ற இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஸோ பிஎம், ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் லஞ்சம் வாங்குறத வந்து தவிர்க்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்பால் அப்படின்ற அமைப்பு இருக்கு. ஸோ சப்போஸ் இவங்க லஞ்சம் வாங்கினாங்கன்னா இந்த அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள கொஸ்டின் கேட்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே லோக்பால் அப்படின்ற அமைப்பை பற்றி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லோக்பாலோட ஃபர்ஸ்ட் சேர்மன் வந்து யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். பினாக்கி சந்திர கோஷ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் மொஹந்தி அவர் வந்து இருந்தாரு. ஸோ அவர் வந்து அடிஷ்னல் இன்சார்ஜா வந்து இருந்தாரு. இப்போ தேர்ட் பர்சனா யார் வந்து லோக்பாலோட கரண்ட் சேர்மனா இருக்காங்க அப்படின்னா AM கான்வில்கர். ஸோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இங்க பார்க்கலாம் நம்ம யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் நம்ம சொன்னோம் இந்த லோக்பால் அமைப்போட ஃபர்ஸ்ட் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி பினாக்கி சந்திரகோஷ் அவர்கள் வந்து பதவி வகிச்சார் அப்படின்னு சொன்னோம். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோக்பாலோட சேர்மன். சரிங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் மொஹந்தி, இவர் வந்து அடிஷ்னல் இன்சார்ஜா இருந்தாரு அப்படின்றது இப்போதான் நம்ம சொன்னோம். இப்போ பிரசன்ட்ல AM கான்வில்கர் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இந்த லோக்பாலோட ஹெட்ஸ் எல்லாத்தையும் வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா அப்படின்னா ஸோ பிரசிடென்ட் தான். ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. நீதிபதி AM கான்வில்கர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பாத்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த அமைப்பில் நீதித்துறையை சேர்ந்த உறுப்பினர்களாக முன்னாள் தலைமை நீதிபதிகள் லிங்கப்பா நாராயணசுவாமி, சஞ்சய் யாதவ், ரித்துராஜ் அவஸ்தி ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இவர்களில் ரித்துராஜ் அவஸ்தி இந்திய சட்ட ஆணையத்தின் தலைவராக உள்ளார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளவுதான் இந்த நியூஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வளர்ச்சியின் மூலம் ஒரு சார்பு அரசியல் முறியடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க இங்க பாருங்க, இது எந்த ஏர்போர்ட் அப்படின்னா சௌத்ரி சரண் சிங் ஏர்போர்ட். ஸோ இது வந்து யூபியில இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நாங்க வந்து 2047க்குள்ள இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்து இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்ற இந்த டார்கெட்டை வந்து வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் உள்பட நாடு முழுவதும் 15 விமான நிலையங்கள் வந்து திட்டமிடப்பட்டிருக்கு ஸோ கட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த 10 வருஷத்துல 75 இருந்த ஏர்போர்ட்ஸ் இப்ப டபுள் த டைம் 150 ஏர்போர்ட்ஸ் வந்து இந்தியாவில இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பத்தியும் பேசியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல திருமணமான பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டுல எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி. ஸோ இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2022 ஆகஸ்ட் 15 அப்போ ஸோ PM வந்து பாத்தீங்கன்னா அதாவது பிரதமர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த ஸ்கீம் பேர் வந்து பாத்தீங்கன்னா லக்பதி தீதி. சரிங்களா? லக்பதி LAKPATHI லக்பதி தீதி DIDI லக்பதி தீதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்னதுன்னா, ஸோ இந்த பெண்களை வந்து பாத்தீங்கன்னா லட்சாதிபதியா ஆக்கணும் அப்படின்றது தான் என்னோட எய்ம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம்ல வந்து லான்ச் பண்ணியிருந்தாரு. அதுல எத்தனை கோடி பெண்களை நான் லட்சாதிபதியா ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி டார்கெட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 3 கோடி பெண்களை. ஸோ அதுதான் இந்த ஸ்கீமு. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமோ ட்ரோன் சகோதரி அப்படின்ற ஒரு திட்டமும் ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலியமா ஸோ இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் அடிக்கிறதுக்கு இப்போ மனுஷங்க போய் அடிக்கிறது இல்லை, ட்ரோன்ஸ் மூலியமா இங்க இருந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆப்ரேட் பண்ணி ஸோ ட்ரோன்ஸ் மூலியமா நம்ம வந்து கெமிக்கல்ஸோ இல்லை ஃபெர்டிலைசர்ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற மாதிரி இப்ப இந்த பெண்களுக்கு ஓகேங்களா. ஸோ சகோதரின்னு இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள் மூலம் அந்த ட்ரைனிங் வந்து வழங்கப்படுது. அதாவது அந்த ட்ரோனை வந்து எப்படி இயக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரைனிங் வந்து அளிக்கப்படுது. 15 நாள் ட்ரைனிங். அதுக்கப்புறம் அதை கத்துக்கிட்டு அவங்க வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நமோ ட்ரோன் சகோதரி ஆப், இது நமோ ட்ரோன் சகோதரி திட்டம். இது வந்து ஒரு ஸ்கீம். சரிங்களா? ஸோ இதுல வந்து ஒரு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலியமா அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம சொன்னோம் நமோ ட்ரோன் சகோதரிகள் நடத்தும் வேளாண் ஆளில்லா விமானங்கள்
செயல் விளக்கம். ஸோ இந்த செயல் விளக்கம் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா தில்லியில பூசா அப்படின்னு சொல்ற இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் எங்க இருக்கோ, ஐகார் எங்க இருக்கோ அங்கதான் வந்து நடந்திருக்கு. ஸோ மார்ச் 11 அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு வந்து நடக்குது. ஸோ அதை பத்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம் சுய உதவி குழுக்கள் மூலியமா அந்த பெண்களை அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ட்ரோனை வந்து இயக்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க, 15 days ட்ரைனிங். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கர் அவார்ட்ஸ் வந்து போயிருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிறந்த ஆவணப்படமாக 20 days in மரியுபுல். இந்த ஆண்டின் சிறந்த ஆவணப்படத்திற்கான விருதை 20 days in மரியுபுல் ஆவணப்படம் பெற்றது. தி லாஸ்ட் ரிப்பேர் ஷாப் குறும்படத்திற்கு சிறந்த ஆவண குறும்படத்திற்கான ஆஸ்கர் விருதும் வந்து பெற்றிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விருதுகளை அள்ளி குவிக்கும் ஓப்பன்ஹைமர். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ஹைமர் படம் வந்து எல்லா விருதுகளையும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வின் பண்ணிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிறந்த துணை நடிகர், எடிட்டிங் மற்றும் ஒளிப்பதிவுக்காக ஓப்பன்ஹைமர் படத்திற்கு ஆஸ்கர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஓப்பன்ஹைமரில் சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கர் விருதை ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த அசல் பாடல்களுக்கான ஆஸ்கர் விருது பார்பி படத்தின் வாட் வாஸ் ஐ மேட் ஃபார் பாடலுக்காக பில்லி எலிஷ், பின்யாஸ் ஓ கானல் ஆகியோருக்கு சிறந்த அசல் பாடலுக்கான ஆஸ்கர் விருது வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஆஸ்கர் மேடையில் ஜான்சினா செய்த காரியம். ஸோ ஆஸ்கர் வரலாற்றில் முதன்முறையாக மேடையில் நிறுவனமாக தோன்றினார் குத்துச்சண்டை வீரர் ஜான்சினா. ஸோ சிறந்த ஆடை வடிவமைப்புக்கான ஆஸ்கர் விருதை ஜான்சினா வழங்கினார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா காட்சிலா -1 படத்திற்கு ஆஸ்கர் விருது. ஸோ சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கான ஆஸ்கர் விருதை வந்து பாத்தீங்கன்னா காட்சிலா -1 அப்படின்ற இந்த படம் வந்து பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 விருதுகளை வென்றது ஓப்பன்ஹைமர். ஸோ இவர் தான் வந்து அந்த படத்தோட முக்கியமான ரோல். ஸோ ஓப்பன்ஹைமர் படத்தில் நடித்த சிலியன் மர்ஃபி சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை தட்டிச் சென்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து சிலியன் மர்ஃபி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல மத்திய பிரதேசத்துல கூனோ தேசிய பூங்கால 5 குட்டிகளை ஈன்ற சிவிங்கி புலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா நிறைய டைம் நியூஸ்ல வந்துட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா ஸோ ஒரு 2022 அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ பிரதமர் மோடி அவர்களோட பர்த்டே அன்னைக்கு இந்த சிவிங்கி புலிகளை ஆப்பிரிக்கால இருந்து, அதாவது நமீபியா, ஆப்பிரிக்கா அந்த கான்டினென்ட்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து வரவழைச்சு இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவிங்கி புலிகளை வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த சீட்டாஸ் அப்படின்னு சொல்ற இந்த சிவிங்கி புலிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில அழிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வந்ததுனால இது வந்து ஆப்பிரிக்கன் சீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பிரிக்கன் சீட்டா இப்போ வந்து IUCN லிஸ்ட்ல என்டேஞ்சர்டு கேட்டகரியில இருக்கு. இது வந்து அப்டேட்டட் லிஸ்ட். ஸோ நீங்க நல்லா செக் பண்ணீங்கன்னா போன வருஷம், அதாவது 2023, 22 அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் சீட்டா வந்து பாத்தீங்கன்னா வல்னரபிள் கேட்டகரியில இருக்கும். இப்ப 2024ல ஆப்பிரிக்கன் சீட்டா வந்து பாத்தீங்கன்னா IUCN லிஸ்ட் படி என்டேஞ்சர்ட்ல போயிருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுல நீங்க உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும்னா என்ன கேட்பாங்கன்னா, ஸோ இந்த நமீபியால இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த சிவிங்கி புலிகள் எல்லாமே எந்த தேசிய பூங்கால கொண்டு வந்து விடப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா கூனோ அப்படின்ற இந்த தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப இந்த சிவிங்கி புலிகளோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 26 இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சிவிங்கி புலிகள் ஆண் புலிகள் வந்து 8, பெண் புலிகள் வந்து 5 இருந்துச்சு. ஸோ இப்போ இதோட பாப்புலேஷன் டபுள் த டைம் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 3 பெண் புலிகள் வந்து குட்டி போட்டிருக்கு. அந்த 3 பெண் புலிகளோட நேம் வந்து ஜுவாலா, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆஷா, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இப்ப குட்டி போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காமினி. சரிங்களா? ஸோ இது 3மே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கூனோல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவிங்கி புலிகளோட பாப்புலேஷன் வந்து டபுள் த டைம் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். வேளாண்மை ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நியூ டெல்லி. நெக்ஸ்ட் நியூஸ். ஆண்டுதோறும் புகைப்பிடிக்காத தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 13. நெக்ஸ்ட் நியூஸ். மிஸ் வேர்ல்டு 2024 என்ற கிறிஸ்டினா பெஸ்கோவா எந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா செக் குடியரசு, அதாவது செக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நியூஸ். எந்திர கற்றல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மையம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத். ஸோ மெஷின் லேர்னிங்காக, ஸோ இது எல்லாமே AI டெக்னாலஜி. ஸோ மெஷின் லேர்னிங்காக வந்து பாத்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹப் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா ஹைதராபாத். நெக்ஸ்ட் நியூஸ்.
ஆண்டுதோறும் CISF மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை உயர்வு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 10. நெக்ஸ்ட் நியூஸ், பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதற்காக நமஸ்தே திட்டம் எந்த குழு தொழிலாளர்களுக்காக முன்னுரிமை அளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள். ஸோ இந்த துப்புரவு பணியாளர்கள் நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமஸ்தே ஸ்கீம் நிறைய டைம் ரிப்பீட்டடா நியூஸ்ல இருக்கு, பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா உத்தரபூர்வா மற்றும் தொழில்மயமாக்கல் திட்டம் 2024 எந்த அமைச்சகம் வழிநடத்துகிறது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வணிகம் மற்றும் தொழில் அமைச்சகம், அதாவது உன்னதி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சர்வதேச சோலார் கூட்டணியின் 97வது உறுப்பினராக எந்த நாடு அதிகாரப்பூர்வமாக மாறியுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பனாமா. ஸோ அதாவது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னு கேட்கலாம். இந்தியால இருக்கு. ஸோ ஒரு இன்டர்நேஷனல் ஹெட் குவார்ட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஹரியானால இருக்கு. ஹரியானால பர்டிகுலரா குருகிராம் அப்படின்ற இந்த இடத்துல இருக்கு. இதுல 97வது மெம்பரா யார் இருக்காங்க அப்படின்னா பனாமா. இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் முதல் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலை எந்த நகரம் பெற உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரு. ஸோ ஃபர்ஸ்ட் டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ராஜஸ்தானின் எந்த மாவட்டத்தில் இந்திய ஆயுதப்படைகளால் பாரத் சக்தி பயிற்சி நடத்தப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சல்மார். ஸோ அவ்வளவுதான், இதோட இன்று நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.